ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த படத்தோடைய கதை திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்குது. பள்ளியில் படிக்கிற ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த 3 பேரும் நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து தொழிலதிபர் வேல ராமமூர்த்தியோடைய பேரனை கடத்தி துண்டு துண்டாக வெட்டி கொலை செஞ்சு ஓடையில் வீசுகிறாங்க. அந்த வழக்கை விசாரிக்க வர இன்ஸ்பெக்டர் தீனா 3 பேரையும் கைது செய்கிறாரு. அவங்க கொலை செஞ்சதுக்கான காரணம் என்ன, கைது செய்யப்பட்ட இந்த 3 பசங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக பூவையார், அஜய், அர்ஜுன் 3 பேருமே நல்ல நடிப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய புது மேனரிசம்லாம் ரொம்பவே அழுத்தமாக இருக்குது. அதுலேயும் பூவையார் டான்ஸ் அண்ட் எமோஷன் சீன்ஸ்லையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அம்மா பாசத்தில் கலங்கடிக்கிற நடிப்பையும் கொடுத்துருக்காரு. மற்ற 2 பசங்களான அஜய் அண்ட் அர்ஜுனும் கூட பல காட்சிகளில் அழுத்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. பசங்களோட பெற்றோர்களாக வரக்கூடிய ஜாவா சுந்தரேசன், வினோதினி, தலைவாசல் விஜய், கிச்சா ரவி ஆகியோரும் கூட தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. பூவையாரோட அம்மாவாக நடிச்சிருக்கிற ஹரிதா உணர்வுபூர்வமான நடிப்பை கொடுத்து படத்துக்கு பலம் சேர்த்துருக்காங்க. வேல ராமமூர்த்தி, இன்ஸ்பெக்டர் சாய்தீனா இவங்களுடைய நடிப்பும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. சௌந்தரராஜா முதல் பாதியில் சாதாரணமாக வந்தாலும் 2வது பாதியில் ஹீரோவாக மாறிடுறாரு. முக்கியமான சமூக கருத்தை 3 சின்ன பசங்களை வச்சு சொல்லியிருக்காரு இயக்குனர். புகையிலையால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் அதை தடுக்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமான காட்சிகள் மூலமாக சொல்லியிருக்கலாம். எல்கே விஜயோட கேமரா ஒர்க் அருமையாக இருக்குது. அறிமுக இசையமைப்பாளர் TR கிருஷ்ணசேத்தனுடைய பின்னணி இசை படத்துக்கு பெரும் பலமாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் புகையிலைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு படமாக இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்த்திருந்தா அருமையான படமாக வந்திருக்கும். இப்போ வெறும் முயற்சியாக மட்டுமே இருக்குது.